வெல்கம் டு விஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு பாலையும் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் பால், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தண்ணியை வச்சு விட்டாச்சு. நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னா காலையில் சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நைட்டே கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பாலை குடிச்சிட்டேமும் குற்றாலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக மாடிக்கு போனேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துக்கிட்டு இருந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி ஒரே மேக கூட்டங்கள். இப்போ இன்னைக்கு வெயில் அடிச்சது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ மேக கூட்டங்கள் இருக்குது. தண்ணியுமே அதிகமாகவே வருது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே கீழே ஒரு இட்லிக்கும் ஊற்றி வச்சாச்சு. நைட்டு வச்ச சட்னி வேறு கொஞ்சம் இருந்துச்சு. அதோட மீன் மேக்கர் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பச்சை பயிர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஸ்நாக்ஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து அதையுமே தேங்காய் பூலாம் போட்டு தாளித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போது மீன் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதோட கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிடணும். இந்த வெங்காயம் வதங்கக்கூடிய கேப்பில் தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவு செவந்து வதங்கி வந்திருக்குன்னு. இந்த அளவு வதங்கின உடனேமும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா மசிய வெந்து வரணும். இப்போ மீன் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதை எடுத்து நல்லா தண்ணியை புழிஞ்சு இந்த அளவு கட் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையுமே இந்த குக்கரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீட்டிலே அரைச்ச மசால் பொடி அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து சிக்கன் பொடி அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் துருவல், பொரிகடலை 2யும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரில் விசில் வச்சு விட்ருங்க. ஒரு 2 விசில் அல்லது 3 விசிலே நல்லா இதாயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குடல் அது பண்ணுறதுக்கு நல்லா ஒரு குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டுக்குடல் எடுத்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு, அதுக்கடுத்து மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு அந்த ஆட்டு குடல் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் விசில் ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னா நாங்கள் இதை சூப்பாகவே குடிப்போம் எங்கள் வீட்டில். அதனால் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெடியாகி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுதேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இந்த ஆட்டுக்குடலுக்கு குடல் கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிய வந்துடணும். அந்த இதில் மசால் பொடி ஒரு 2.5 ஸ்பூன் மசால் பொடி,
அதுக்கடுத்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா பொடி, இதையும் எடுத்து நல்லா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஆட்டுக்குடல், அதையும் ஒன்று போல் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனேயும் தேங்காய் துருவலையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்குன்னே குடலை வந்து வேக வைக்கும் போதே உப்பு வந்து போட்டிருப்போம். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டு விசில் விட்டு இறக்கி வச்சிங்கன்னா சூப்பரான ஆட்டுக்குடல் வந்து ரெடி ஆயிரும். நல்லா கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம், அதுக்கடுத்து வந்து மீன் மேக்கர் கிரேவி, அதுக்கடுத்து வந்து அவரைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆட்டுக்குடல் கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஏற்கனவே பச்சை பயிறு வர அவிச்சு வச்சுருந்தோமா அந்த இது. அவ்வளோதான், மதியம் லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கையோட கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.